சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கா, இவளுக்கு ஒரு வேலையே இருக்காது. എത്ര പ്രാവശ്യം പറയണം, എനിക്ക് ഇഷ്ടല്ല. ഓൾറെഡി ഇതിനെ പറ്റി സംസാരിച്ചിട്ടുള്ളതല്ലേ. എനിക്ക് ഇഷ്ടല്ല, അത്രേ ഉള്ളൂ. എനിക്ക് അവളെ കണ്ടുകൂടാ. കൂടെ പേരിക്കരുത് ഞാൻ പറഞ്ഞിട്ടുണ്ട് പല പ്രാവശ്യം. குட் மார்னிங், ப்ளீஸ் சிட் டவுன். சரி, போன கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? What sir, always taking lecture. Do some activity na. யா, கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நிறைய லெக்சர்ஸ் எடுத்துட்டோம். ஆனா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம லெக்சர் எடுக்க போறதில்ல, 4 லெக்சர் எடுக்க போறதில்ல. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ, காலேஜில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஒரு வீடியோ, அதை பற்றி தான் நம்ம பார்க்கணும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா இவர் இப்படி தான் கிளாஸ் எடுக்க எதனா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இது ரொம்ப பயன்பெறும்னு நம்புகிறேன். பார்ப்போம். இப்போ அந்த காணொலியை நம்ம பார்ப்போம். നമുക്ക് സംസാരിക്കാം. എനിക്കത് കേൾക്കണ്ട. നീ അവിടെ നിൽക്ക് അനു. ഞാൻ ശരിക്കും ഉപദ്രവിച്ചു. അതെന്താ നീ ഇവിടെ നമുക്ക് സംസാരിക്കാം. എനിക്കൊന്നും കേൾക്കണ്ട. ജസ്റ്റ് ഗോ. നീ ഇവിടെ വരാല്ലോ പണ്ട്. നീ എന്തിനാ എന്നെ ഇങ്ങനെ ബുദ്ധിമുട്ടിക്കുന്ന? നിനക്ക് സംസാരിക്കാൻ താല്പര്യമില്ലല്ലേ? എന്നിട്ട് ഇപ്പം കേൾക്കാൻ താല്പര്യമില്ലല്ലേ? നിന്നെ ഞാൻ കൊന്നിട്ട് കൊടുക്കണേ. സംസാരിക്കാം. എടാ നീ അവിടെ നിൽക്കാതെ ഇറങ്ങി വേണം. പോലീസ് വന്നിട്ടുണ്ട്. എടാ ഭയങ്കര സീനാവും. ഉറപ്പാണോ? ആടാ, ഞാൻ സ്കൂട്ടാവോ, നീ പെട്ടെന്ന് വാ. ഞാനിപ്പോ പോവാ. നീ രക്ഷപ്പെട്ടെന്ന് വിചാരിക്കണ്ട. വിളിച്ചിട്ട് ഫോൺ എന്താ എടുക്കാതെ? ചേട്ടനോ? എത്ര നേരം തൊട്ട് നിന്നെ വിളിക്കുകയാണ് അറിയാമോ? അമ്മയ്ക്ക് കുറേ പ്രാവശ്യം വിളിച്ചായിരുന്നല്ലോ, നീ എടുത്തായിരുന്നോ? അത് ചേട്ടൻ ഉറങ്ങുമായിരുന്നു. ഓക്കെ, പോട്ടെ, സാരമില്ല. എന്ത് പറ്റി? ചെറിയ പനി എന്തെങ്കിലും ഉണ്ടോ? കുഴപ്പമൊന്നുമില്ല. ഇനി പറ, എന്ത് പറ്റി? അത് ഒന്നുമില്ലല്ലോ ചേട്ടാ. നീ എന്നോട് പറയാറില്ല, ഇപ്പൊ മാത്രം എന്ത് പറ്റി? അത്
നിനക്ക് എന്ത് പറ്റി? നീ എന്തിനാ കരയുന്നെ? എന്ത് പറ്റി? പറ. ചേട്ടാ, ഞാൻ ഒരു അബ്യൂസീവ് റിലേഷനിലായിരുന്നു. ആൻഡ് ഇറ്റ് ടോർച്ചേർഡ് മീ എ ലോട്ട്. അവനെന്നെ ഒരുപാട് അടിച്ച് എനിക്ക് പറ്റിയില്ല ചേട്ടാ. ഇത് മുമ്പ് തന്നെ പറയായിരുന്നല്ലോ. എനിക്ക് ഹാൻഡിൽ ചെയ്യാവുന്നതല്ലേ ഉള്ളൂ. എനിക്ക് ആ സമയത്ത് എനിക്ക് തോന്നിയില്ല. പോട്ടെ, സാരമില്ല. இது போல ஒரு காதல் எனக்கும் இருந்திருக்கு. அந்த காதல் எப்படி விஷமா மாறுச்சு. எப்பவுமே என் காதலி சொல்லுவா, நீ எனக்கானவன், அதனால தான் உன்னை காயப்படுத்துற. நீ எனக்கானவன், அதனால தான் உன் மேலே அவ்வளோ உரிமையை காட்டுற. ஆனால் அந்த காயங்கள் எல்லாம் எனக்கு எவ்வளோ வலிக்குதுன்றத அவங்க புரிஞ்சுக்கினாங்கன்னு தெரியல. இதெல்லாம் மாறும், நாளைக்கு மாறும், நாளைக்கு மாறும்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் இந்த காணொலியில் வந்த மாதிரி கழுத்து தான் போச்சு. அதான் முடிவு பண்ணிட்டேன், இன்றைக்கே இந்த உறவுலேருந்து வெளியே வந்துடலான்ட்டு. வெளியும் வந்துட்டேன். நம்முடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வரப்போ புரியாத காதல், நம்முடைய உடலும் மனமும் காயப்படும் போது புரியாத காதல் எப்போது அவங்களுக்கு புரியும்? ஒரு விஷமுள்ள ஒரு நபர், டாக்ஸிக் பர்சன் எப்படி உருவாகிறாங்க? அவன் எனக்கானவன், அவள் எனக்கானவள், அவளை நான் இறுக பிடித்துக் கொள்வேன், அவன் என்னை விட்டு போக மாட்டான் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம இறுக பிடிக்கக்கூடிய அந்த செயல் அவங்களுக்கு எவ்வளோ வலிக்குன்றது தெரியாது. விருப்பம் இல்லைன்னா விட்டு போறது தானே காதல். நஞ்சுள்ள மனிதனாக இருந்தால் மாறிவிடுவோம், நஞ்சுள்ள உறவில் இருந்தால் அதிலிருந்து விலகி வந்து விடுவோம். நாளைக்கான மாற்றம் இன்று நாம் எடுக்கும் முடிவில் இருக்கிறது. உங்களுடைய முடிவு என்ன?